நான் வந்து முதல் படம் எடுத்ததுலேருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா அப்போ வந்து ஓவர்சீஸுக்கெலாம் கொஞ்சம் படங்கள்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் அவர் கூட நிறைய வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து கதையில் அவர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவார். எல்லா மொழிகளிலையும் வந்து வெற்றி படங்களை எடுத்திருக்கிறாரு. தமிழில் பார்த்தீங்கன்னா புது வசனத்தில் ஆரம்பித்து லிஸ்ட்டை சொல்லிட்டு போனால் அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. நான் அதை படித்து பார்த்தேன். நான் இவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. எல்லா லாங்குவேஜ்லையும் படம் எடுத்திருக்கிறார். அந்த ஆர்பி சௌத்ரி சார் எப்போவுமே வந்து அவர்கிட்ட ஒரு புன்சிரிப்பு. அண்ட் அவர்கிட்ட போனால் டெஃபினட்டாக வந்து நல்ல அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அதுதான் வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல குவாலிட்டி. சமீபத்தில் வந்து டிடிடின்னு ஒரு படத்தில் ப்ரீமியர் ஷோ வந்து பார்த்துட்டு வெளியே வந்தோடனே தான் நான் ரொம்ப நாள் கழித்து அவரை பார்த்தேன். இப்போ சௌத்ரி சார் சொன்னார், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்கள் சார், இப்போது சினிமா வந்து ஒரு மாதிரி இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார். அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? அது நல்ல மனிதர். அவரோட இழப்பு வந்து திரையுலகுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கும் பெரிய இழப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆர்பி சௌத்ரி சார்னாவே ஒரு பெரிய லெஜெண்டு. அவர் மற்ற எல்லா தயாரிப்பாளர்கள் மாதிரியும் நம்ம சொல்லிட முடியாது. அவர் முதல்ல நான் வந்து இந்த ஆலயம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் என்னுடைய முதல் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே நான் போய் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இங்கிலீஷ் படம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் 89. அப்போ நிறைய அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ணார். அதே ஆஃபீஸில், சின்ன ஆஃபீஸ், அது பியூட்டிஃபுல்லான ஆஃபீஸு. அங்கே ஒரு மலையாள படம் அப்போ எடுத்திருந்தார். அந்த பேனர் ஒன்று இருக்கும் அந்த கார்னரில். அப்புறம் நல்ல தமிழ் படம் ஒன்று எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன், அப்போ நான் கூப்பிட்றேன் உங்களையெல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பார். அப்போ இருந்து எனக்கு அவரை தெரியும். அப்போ எப்படி பழகினாரோ அதே மாதிரி நான் ஒரு 100வது படம் எடுத்துடணும் உதயகுமார், அதான் என்னுடைய லட்சியம். இப்போ அது 100 பண்ணிட்டேன்னா ஓகேன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு தம்பி ஜீவாவோட அந்த வெற்றி விழாவில், அந்த படத்தோட வெற்றி விழாவில் பேசும்போது என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப என்டர்பிரைசிங் பர்சன் அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே, வாய்ப்பு கூட நீ தான் படம் பண்ணிட்டிய, நான் முதல் படம் பண்ணிட்டு படம் ஹிட்டு, அதுக்கப்புறம் நான் போனேன், நீ தான் படம் பண்ணிட்டிய, நான் புதுசாக படம் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் பாரு. உண்மையாக ஓப்பனாக பேசக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் 99 படம் பண்ணதுனால நம்ம ஜீவா, சுரேஷ், ரமேஷ், உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அந்த இழப்பு வந்து அது ஆற்றோனா துயரத்தை தரக்கூடிய ஒரு இழப்பு தான் நிச்சயமாக. ஏன்னா இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார், தன் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருப்பார், ஒவ்வொரு நாளும் என்னென்ன அட்வைஸ் பண்ணியிருப்பார், ஒவ்வொருத்தரும் நீங்கள் எப்படி வளரணும், எப்படி இருக்கணும்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பார். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயமா இருக்கும். பட் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், அவர் 99 படம் மட்டும் பண்ணல, 99 வருஷங்கள் வாழ்ந்திருக்காருன்னு நீங்கள் மனசு திருப்தியாக நினச்சிக்கலாம். அந்த ஒரு படம் 100வது படத்தோட அந்த தயாரிப்பை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 3 பிரதர்ஸும் சேர்ந்து பண்ணணும். அதுக்கு தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் என்டையர் பெப்சி அமைப்பும் உங்களுடைய துணை இருக்கும். அப்பாவுடைய ஆசையை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்ற நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அவருடைய இழப்பை நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு அவருடைய சாதனையை நீங்கள் 3 பேரும் தொடர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒவ்வொரு தடவையும் சௌத்ரி சாரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக பேசுவார். பெரியவங்க சின்னவங்கங்கிற ஒரு இது இருக்காது, எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பழகுவார். அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் துணைத்தலைவராகவும் பதவி வகித்தவர். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நம்மளும் ரொம்ப அவரோட இதை மறக்க முடியாத ஒரு இழப்பு தான் சினிமாவுக்கு. ஸோ நான் சார்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினர் முறையிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு மிகச்சிறந்த மனிதர்,
ஃபஸ்ட்டு நான் அவர் அப்படி தான் சொல்லுவேன். நான் மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர். ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாலே உடனே கொடுப்பாரு. அந்தளவு வந்து ரொம்ப பந்தா இல்லாமல் யாருக்குனாலும் சரி உதவி பண்ணணும்னு நினைப்பார். எங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே சங்கங்கள்லாம் சேர்ந்து அவரை நாங்கள் கூப்பிட்டுருந்தோம். அடுத்த கட்டமாக நம்ம எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை நடத்துறது அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவர் பேசுனது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி தான். அவர் சொன்னார் எப்படி படம் எடுக்கணும், ஏன் எடுக்கக்கூடாது, எப்படிப்பட்டவங்களாம் படம் எடுக்கணும், இது மாதிரிலாம் படம் எடுக்காதீங்க, கடன் வாங்கி படம் எடுக்காதீங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் வந்து அவர் பேசும்போதே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், நம்மலாம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக யதார்த்தமாக எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அங்கேருந்த ஒரு 25 பேர்கிட்ட தனித்தனியாக பேசி அன்பாக பழகி அங்கேயே எங்கள் கூட இருந்து ப்ரெஸ் மீட்லாம் கூட இருந்து அவ்வளோ அருமையாக பேசினார். அவர் திடீர்னு அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் மறைஞ்சிட்டான்னு சொல்லும்போது எங்களாலெல்லாம் தாங்கவே முடியல. ஏன்னா மிகச்சிறந்த மனிதர், ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மனிதர். அவர் மிகச்சிறந்த தயாரிப்பாளர், அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ஒரு மனிதராக ஒரு அற்புதமான மனிதர். அப்படிப்பட்ட மனிதரை எழுந்திருக்கிற என்டையர் ஆர்பி சௌத்ரி சார் குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். மிகப்பெரிய ட்ரிபியூட் வந்து இப்போது சார் சொன்னார் 100வது படம் பண்ணணும், ஆர்வி உதயகுமார் சொன்னார். நான் சொல்கிறது மிகப்பெரிய ட்ரிபியூட் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தொடர்ந்து புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஜீவா சார், நீங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர், தமிழ் சினிமா வாண்டட் நடிகர், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஆனால் இந்த நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் ஒரு 3-4 திரைப்படம் எடுக்கணும். மிகச்சிறந்த அதாவது புது புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஆர்பி சௌத்ரி சார் பேர் என்றைக்குமே நிலைச்சு நிற்கணும்னா சிறந்த இயக்குநர்கள், புது இயக்குநர்கள் தொடர்ந்து உங்கள் பேனரில் வரணும். ஒரு 3-4 திரைப்படமாவது நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கணும். 100வது படம் மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து உங்கள் நிறுவனம் இயங்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், பல நிறுவனங்கள் வந்து பல படங்கள் எடுத்துகிட்டு இன்றைக்கி திடீர்னு படம் எடுக்காமல் இருக்கிறத பார்க்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இது வரக்கூடாது. அவரோட இந்த சகாப்தம் முடியக்கூடாது. இந்த சகாப்தம் தொடர்ந்து இன்னொரு 30-40 வருடங்கள் உங்கள் தலைமையில் நடக்கணும். அதுதான் ஜிதன் ரமேஷ் சார்கிட்டும் ஜீவா சார்கிட்டும் என்னுடைய கோரிக்கை. நீங்கள் அடுத்தடுத்து புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்கணும். அதில் ஒரு படத்தில் வேணால் ஜீவா சார் நடிக்கலாம். ஏன்னா அவர் பெரிய நடிகர், எல்லா புதுமுக இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது அவரால். பட் ஆனால் இந்த நிறுவனம் தொடர்ந்து நிறைய படங்களை பண்ணி அவரை காலங்காலமாக அவர் பேர் சொல்கிற மாதிரி நிலைச்சி நிற்கணும். நன்றி, வணக்கம். அவரை பார்த்து தயாரிப்பாளரான வரிசையில் நான்லாம் உண்மையிலே அவரை பார்த்து இன்ஸ்பயராக தான் அந்த தயாரிப்பாளராக வந்தேன். உண்மையிலே அப்படி தயாரிப்பாளர் இனத்துக்கு ஒரு பெருமை சேர்த்தவர்னா அது ஆர்பி சௌத்ரி சார் தான் சொல்லுவார். உங்களுக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு 25 இயர்ஸாக நான் ஆடியோ ஓவர்சீஸ் பண்ண காலத்துலேருந்து பழகிக்கிட்டு இருக்கேன். எப்போ போய் பார்த்தாலும் வந்து அதே சிரிப்போட பேசுவார், அதே அட்வைஸ் பண்ணுவார். நிறையா ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியலாக படம் ரிலீஸுக்கு உண்மையிலேயே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது ஒருத்தர் 2 பேரும் கிடையாது, எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய புது டைரக்டர்ஸ் அறிவு பண்ணியிருக்காரு, நிறைய பீச் டைரக்டர் அறிவு பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்டில் அறிவு பண்ணியிருக்காரு. அது இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக டைரக்டர்ஸ்கள் அறிவுப்படுத்துனது வந்து அது ஆர்பி சௌத்ரி சார் தான் சொல்லணும். அவர் செஞ்சு விட்ட அந்த திரைத்துறைக்கான பணியை வந்து அடுத்தக்கூடிய ரமேஷ் சார், ஜீவா சார் தொடர்ந்து பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சௌத்ரி சார் வந்து அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அந்த உதவி இன்னைக்குள்ள இறைவன் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இழப்பு வந்து திரையுலக பெரிய இழப்புங்கிறத விரும்புகிறேன். படம் ஆரம்பிக்கும்போது அவர் ஜீவா வச்சு தான் பண்ணேன். என்று முனைன்னு ஒரு படம். முதல்ல நான் சினிமாவுக்கு வந்து அவர்கிட்ட தான் அட்வான்ஸாக கொடுத்தேன், சௌத்ரி சார்கிட்ட. கொடுத்த உடனே ஒரு சம்பளம் பேசி படம் ஷூட்டிங்கெலாம் போகலான்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் சௌத்ரி சார் குணத்தை பற்றி சொல்கிறேன். சம்பளம்லாம் பேசி போகும்போது ஒரு படம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அவருக்கு. அவர் ஜீவா சாருக்கு அது தெரியாது, சின்னசாமி இருக்காப்புல அவருக்கு தான் தெரியும். படம் ஹிட் ஆனவுடனே, கோன்ற படம் ஹிட் ஆனவுடனே அவர் சின்னசாமி தான் என்கிட்ட பேசுகிறாரு. பேசி இல்லைங்க கொஞ்சம் சம்பளம்லாம் பேசலாம்னா உடனே சௌத்ரி சார் அவரே கூப்பிட்டு இதை தெரிஞ்சு அவ்வளோ அட்வைஸ் பண்ணார். தமிழ்குமரன் எப்போதுமே நான் தயாரிப்பாளர் தான், அவங்க இதை ஆர்வத்தில் கேட்பாங்க, இதுதான். அதே மாதிரி அந்த படத்தை சுவிட்சர்லாண்டில் எடுக்கன்னு சொல்கிறேன். எனக்கு அவர் கூப்பிட்டு வச்சு அவ்வளோ அட்வைஸ் பண்ணார். இப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இப்போ என்னென்னா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு போவார். டெய்லி மதியானம் ஃபோன் பண்ணால் டிசிப்ளின்னா காலையில் வாக்கிங்கு, மதியானம் அந்த லஞ்ச் டைமில் அந்த டைமு, ஈவினிங் வாக்கிங்ப்பா. இப்படி ஒரு மனிதர் கிடைப்பாரா என்னன்னு தெரில. கண்டிப்பாக அவர் 100 படம் முடிக்க முடியுன்றாங்க. கண்டிப்பாக இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ன்றது ஜீவாவுடைய பசங்க பேரங்கெல்லாம் ஒரு 1000 படமாக பண்ணு நான் ஒரு வேண்டுகோளை வச்சு கண்டிப்பாக அந்த மனிதனுடைய ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லி தயாரிப்பான சொல்லிட்டு அந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் வாழ்நாளில் என்றைக்கும் மறக்கக்கூடாத, மறக்க முடியாத மனிதர் ஆர்பி சதீஷ் சார். ஒரு 10 வருஷமாக உதவி இயக்குனராக
ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 5 வருஷம் இயக்குனராக ஆவதற்கான போராட்டங்கள், முயற்சிகள். இந்த நேரத்தில் திருப்பாச்சிங்கிற முதல் படத்தை கொடுத்து என்னை இயக்குனராக்கி என் வாழ்க்கையில் ஒரு விளக்கத்தின ஒரு ஆர்பி சௌத்ரி சார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் இயக்குனர் சங்கமும் சரி, ஒட்டுமொத்த இயக்குனரும் சரி, என்றைக்குமே அவருக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். நான் இன்ட்ரெஸ்ட் ஒரு 44 உதவி இயக்குனர்களில் இயக்குனராக அறிமுகப்படுத்தி அழகு பார்த்தவர் எங்கள் தயாரிப்பாளர். நம்ம தமிழ் பிள்ளை நிறைய இந்த நடிகர்கள் வீட்டுக்கு முன்னாடி, நடிகரோட ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியிலே ஒரு தயாரிப்பாளர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் எப்போவுமே இருந்துச்சுன்னா அது சூப்பர் குட் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான். அத்தனை உதவி இயக்குனர்கள். அவர் பார்வைப்பட்டுறாதா, அவர் நம்மளோட கதை கேட்ட மாட்டாரா, இவர் நம்ம கதையை ஓகே பண்ணி நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு அத்தனை உதவிகளும் இங்கே வெயிட் பண்ணுவாங்க. அப்படி எங்கள் இயக்குனர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, எப்படி தயாரிப்பாளர்களுக்கு உங்களுக்கு பெரிய இழப்போ அதுமாதிரி ஒட்டுமொத்த இயக்குநர்களுக்கும் பெரிய இழப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளராக ஒரு படத்துக்கு முதலீடுங்கிறது எல்லோரும் பணம் நினைப்போம். அவருக்கு பணம் இல்லை, அவரோட முதலீடு கதை தான். அவருடைய மிகப்பெரிய பலமே அவருடைய ஸ்டோரி நாலேஜ் தான். அவருக்கு கதாநாயகன் பெரிய சூப்பர் ஸ்டார் யாருன்னா நல்ல கதை தான். அதனால தான் அவர் 99 படம் வரைக்கும் எடுக்க பிடிச்சிருக்குன்னா கதையை மட்டும் நம்பினார். ஒரு கதைக்கு என்ன பட்ஜெட், இந்த கதையை எந்த பட்ஜெட்டில் பண்ணால் லாபம் கிடைக்கும், அதை கரெக்டாக கணிச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் சௌத்ரி சார். பல பேரோட லட்சியத்தை நிறைவேற்றினவர். அவருக்கு கடைசிந்த ஒரு லட்சியம் 100வது படம். அது கண்டிப்பாக அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லாட்டாலும் இன்றைக்கி ஜீவா சார் இருக்கார், ரமேஷ் சார் இருக்காங்க. அவங்க புதல்வர்களாக சேர்ந்து அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும். உங்கள் கூட அங்கே என்றைக்கு இருப்போம். நன்றி. 3 படம் எடுத்தாலே 30 கோடி நஷ்டம் வர்ற இந்த காலத்தில் 99 படம் எடுத்திருக்காரு சார். அதே மாதிரி 50 வருஷமாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு தியாகுன்னா. எப்போவுமே ஒரு அண்டர் ப்ரொடக்ஷனில் ஒரு 5 படம் வச்சுருக்கிற தானு சார். இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவங்க வந்துட்டு படம் பண்ணுறாங்கன்னுட்டு. நான் எது ஆரம்பித்தாலும் நான் வந்து தாகு சார் கிட்டே போயிட்டு நான் வந்துட்டு அவர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன். ஆனால் சௌத்ரி சார்கிட்ட எனக்கு வந்துட்டு பழகிறதுக்கு வந்து எனக்கு அவகாசம் கிடைக்கல. இருந்தாலும் நான் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட ஒரு 2 மாதமாக வந்து பழகியிருக்கேன். அவரோட சக்ஸஸுக்கு காரணம் ஒரு சின்ன உதாரணம். அது அவர் கதை கேட்கும்போது அவர் எப்படி கேட்பாருன்றதுக்காக நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கதை சொல்லும்போதே ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீட்டு வாசலில் வந்துட்டு ஒரு 100-200 பேர் வேலைக்காரங்க, கேட்டு திறந்தால் ஒரு உள்ளே வந்துட்டு ஒரு கப்பல் போல் ஒரு காரு, ஒரு பென்ஸில் வந்துட்டு வந்து இறங்குறாங்க ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது நடுவில் கட் பண்ணுவாராம். அதாவது வந்து வீடு எவ்வளோ பெருசு, வீட்டு வாசலில் எத்தனை பேர் இருக்கணும், அதே மாதிரி எந்த வண்டியில் வந்து ஹீரோ இறங்கணுன்றது நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ கண்டென்ட் மட்டும் சொல்லு, கதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு வரா. அதாவது அந்த சக்ஸஸுக்கு காரணம் கதை சொல்லும்போதே காஸ்ட்டு கட் பண்ணுறது. இதுதான் உங்களோட சக்ஸஸ்ஸு. ஸோ எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணால் எல்லா ப்ரொடியூசர்ஸும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வந்துட்டு லாஸ்ட் மந்த் வந்து அக்கார்டு ஹோட்டலில் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்கள் இப்படி கதை கேட்பீங்களாமே உண்மையானா. ரொம்ப சிரித்தார் அவர். சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த சிரிப்பு இன்னி கூட என்னால் மறக்க முடியல. வி மிஸ் யூ சார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அந்த இறைவனை நான் வேண்டிக்கிறேன். சிறந்த மனிதரை நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் பொதுவாகவே ஒரு படத்துக்கு ஒரு தலைப்பு வந்து தேவை அப்படின்னு நினச்சா ஏதாவது பழைய தலைப்பை
நம்ம சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள்கிட்ட போய் கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, பணம் கேட்பாங்க. எனக்கு சார்கிட்ட ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம், மெல்லிசைன்னு ஒரு விஜய் சேதுபதியை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு தலைப்பை மாற்றணும்னு சொல்லி இயக்குனர் வந்து புரியாத புதிர் அப்படிங்கிற சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மேலே அந்த தலைப்பை வந்து வைக்கணும்னு கேட்டார். அப்போது சௌத்ரி சாருக்கு நான் ஃபோனில் தான் பேசினேன். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு. எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு அதே நாள் மாலை வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு அவருடைய என்ஓசி லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சார். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கலையை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். என்னுடைய படங்களுக்கு வந்து தொடர்ந்து தேசிய விருதுகள் வரும்போது அந்த விருதுகளுக்காக வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி, சின்னவனாக இருந்தாலும் இளையவனாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை சொல்லி, கதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் எடுங்க, அதுதான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும்னு சொல்லி, அவரெல்லாம் வந்து நம்ம பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வந்தது தான் வந்து நம்மளுடைய தயாரிப்பு நிறுவனங்கள். அவரது இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே அல்ல. அவரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்பி சௌத்ரி சாரை பற்றி தெரியாதவங்க இங்கே யாருமே இல்லை. இருக்கிறதுல ரொம்ப மூத்த தயாரிப்பாளர். ஒரு படம் எப்படி தயாரிக்கப்படணும், ஒரு நிறுவனம் எப்படி நடத்தப்பட வேணும் என்றதற்கு அவர் பாடமாக இருந்தவர். 99 படங்கள், அது 100வது படத்தையும் அப்போ முடிச்சிருக்கலாம். அதற்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஆக நம்ம நிறைவாக 100 படங்களே என்று வைத்து கொண்டாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு படம் எப்படி தயாரிக்கப்படுகிறது, எப்படி வெளியாகிறது என்பது நமக்கு தெரியும். பிரசவ வலி அதுபோல் தான் இன்றும் இருக்கிறது. அந்த வலியை நான் உணர்கின்றேன். அப்படி இருக்கின்ற சூழலில் அவர் தன்னந்தனியாக ஒரு குழப்பமும் இல்லாமல் அவர் டென்ஷனாகி நான் எப்போவுமே பார்த்ததில்லை. அதேமாரி அதிகமாக வெற்றியால் பாதிக்கப்பட்டு புலகாங்கிதம் அடைஞ்சதும் கிடையாது. எப்போவுமே புத்தரை மாதிரி ஒரே ஒரு முகம். அந்த நிலையில் அவர் வந்து அந்த 99 படங்களை வந்து எந்த ஒரு அவரை பற்றி ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியலாகவோ இல்லை வந்து அஸ் அ பர்சனாகவோ வந்து ஏதாவது ஒரு தவறு இல்லாமல் மிக நிறைவான வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காரு. அவர் நம்ம மரபாக சொல்லுவோம், அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாதுன்னு நம்ம வழக்கமாக சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. தம்பி பேரரசு சொன்ன மாதிரி அவருக்கு நாம் கொடுக்குற மரியாதை முதல்ல அவர் எப்படி ஒரு அவருடைய நிறுவனத்தை நடத்தினாரோ, எவர் எப்படி ஒரு தயாரிப்பை வந்து தயாரித்தாரோ, அதுலேருந்து சில பாடங்களை நாம் எடுத்துக்கிட்டு கடைப்பிடிக்கிறது தான் நாம் அவருக்கு செய்கிற மரியாதையாக இருக்கும். தம்பி பேரரசு சொன்ன மாதிரி எல்லாருமா சேர்ந்து அவருடைய கனவான அந்த 100வது நிறைவை நாம் தான் அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம். அது என்னுடைய ஆதரவும் பங்களிப்பும் இருக்கும் என்று நம்புகின்றேன். அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி. ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும், அவருக்கு என்னெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவர் எவ்வளவு தைரியமானவராக இருக்கணும், வியாபாரத்தில் எப்படி நுணுக்கங்கள் தெரிஞ்சு இருக்கணும், அதற்கெல்லாம் உதாரணமானவர் ஆர்பி சௌத்ரி அவர்கள். சொன்ன மாதிரி முதல்ல வந்து நியூஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வருது. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பல விஷயங்கள் பொய்யாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த நியூஸும் பொய்யா இருக்கக்கூடாதான்னு நினச்சிக்கிட்டே பதப்போட வேற ஒரு கான்டாக்டை பண்ணால் அது உண்மைன்னு சொன்னாங்க. ஆடி போயிடுச்சு. ஏன்னால் கிட்டத்தட்ட தினசரி பீச்சில் மீட் பண்ணுவோம். அப்படி ஒரு பந்தம். அங்கேருந்து பார்ப்பார், வாழ்க வளருகம்பார். நான் சொல்லுவேன், அதுக்காக வாழ்க வளரும்பார். உடனே போய் காஃபி சாப்பிடுவோம். இப்போ உள்ள இண்டஸ்ட்ரியினுடைய இதை பேசுவோம். மிகச்சிறந்த மனிதர் சார், மிகச்சிறந்த மனிதர். நான் சொன்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு என்னதான் தேவையோ அவ்வளவையும் தன்குள்ளே வச்சுக்கிட்டவர். நாம் அவருக்கு வந்து அவருடைய நினைவாஞ்சலியாக என்ன பண்ணணும்னா ஒருத்தரும் அவர் மாதிரி இருக்க முயற்சி பண்ணணும்.
அது அது பண்ணாலே அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு இது ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணணும் இல்லையா. ஒருத்தர் விட்டுட்டு போயிருக்காரு, அதாவது வந்து அல்பாயுசில் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சிறு. பட் இது அகால மரணம் சார். இது ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அது இதுன்னா மைண்டு ப்ரிப்பேர் ஆகும். முந்தான வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார், நேற்று பேசிகிட்டு இருந்தார் அவர் மணி, நம்ம இந்த மணி சொன்னார், வந்துட்டு போய் சிஎம் அவர்களை மறுநாள் பார்க்கணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னுட்டு சொல்லிட்டு இருந்தார். அது மாதிரி அகால மரணம் அடைஞ்சிட்டார். நம்ம எல்லாம் அவருடைய குடும்பம் வந்து அவருடைய இழப்பு வந்து ஜீவா உங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஆறுதலே சொல்ல முடியாது. இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருக்கோம். அவருடைய புகழ் வாழ்க. சௌதரி அவர்களுடைய நட்பு மறக்க முடியாத நட்பு. அதாவது 85ன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அவர் நான் சந்திக்கிறது 85. நான் மர்தன்னு ஒரு ஹிந்தி படம், அமிதாப் பச்சன் படத்தை வாங்கியிருந்தேன், என்டையர் சவுத்துக்கு வாங்கியிருந்தேன். அப்போது மீரான் சாப் பக்கத்தில் எங்கள் ஆஃபீஸ், அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ். சௌதரி அந்த படத்தை வந்து அப்போ எனக்கு பழக்கம் இல்லை, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னை மீட் பண்ணுறாரு. சௌதரின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு இருக்குன்னே தவிர அப்போ ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது நான் சௌதரி அண்ணு நான் நினச்சேன் தெலுங்குக்கார் தான் போல் இருக்குன்னு முதல்ல அவர்கிட்ட தெலுங்கில் பேசினேன். இல்லை நான் வந்து மார்வடி அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனோம். கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தார். அந்த படத்தை வந்து சிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா வந்து சிட்டிக்கு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் என்ன விலை வேணும், நான் இந்த விலைக்கு வாங்கியிருக்கேன், என்டையர் சவுத்து 28 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்கன்னா டீசெண்டான ஒரு விலை கொடுத்து, ஒன்றும் பார்கெனே கிடையாது. அது சொன்னார். அப்போ கூட என் கூட வந்திருக்கார், அவருக்கு தான் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால தான் இந்த படத்தை நான் சிட்டி வாங்கணும்னு சொல்லி வந்தேன்னு சொல்லிட்டு. அதாவது அப்பத்துலேருந்து எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அவர் எந்த படம் பண்ணாலும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாலும் சரி, தொழில் ரீதியில் பார்ட்னர் இல்லாமல் அவர் இதுவரையிலும் தொழில் பண்ணதே கிடையாது. அவர் சக்ஸஸுக்கே மெயின் காரணம் வர்ற லாபத்துலேயும் நஷ்டத்துலேயும் வந்து கூட 4 பேர் இருக்கணும், இருந்து தொழில் பண்ண பிரச்சனை கிடையாது, ரிஸ்க் இல்லாமல் கடைசி வரலாம் ஒரு ஹாப்பியாக ஜாலியாக இருந்ததுக்கு காரணம், அது ஒரு முக்கியமான காரணம். எல்லாரோட அதாவது மனசில் எந்த கல்மஷம் இல்லாமல் அன்பாக பேசுவார். அந்த சிரிப்பிலேயே பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அந்த அளவுக்கு சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆள். தியாகு அவங்க சொன்ன மாதிரி கதைன்றதை அவருக்கு கேட்டாருன்னு சொன்னால் கிராஸ்பிங், அதாவது இந்த கதை ஓடும் ஓடாது, இதுக்கு யார் போடலாம், அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களை போட்டு பண்ணுறாருல, அவருக்கு ஒரு பட்ஜெட்டில் பண்ணணும், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த கதை அடங்குமா. அதனால தான் அவர் நிறைய புது டைரக்டருங்களை போட்டதுக்கு காரணமே கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ இப்போ வர டைரக்டரை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் நமக்கு தெரியும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, யாரும் கேட்குறது இல்லை. உதயகுமார் மாதிரி நல்ல டைரக்டருங்கெல்லாம் இப்போ இல்லை. அதனால் அவருடைய கணிப்பே வந்து அருமையான ஒரு கணிப்பு. அப்போ நான் அடிக்கடி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ண, அதுக்கப்புறம் செகண்ட் மீட்டிங் வந்து புது வசந்தம் ரெடி ஆகிடுச்சு, காப்பி ரெடி ஆகிடுச்சு. சவேரா ஹோட்டலில் இப்போது கீழே ப்ரிவ்யூ தேட்டர் ஒன்று இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தேட்டரில் தான் படம் போட்டார். படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது பிப்ரவரி எண்டுன்னு நினைக்கிறேன். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் சஜஸ்ட் பண்ணேன், இப்போல்லாம் பண்ணாதீங்க, பெஸ்ட்டு நீங்கள் ஏப்ரலில் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு. எப்போ 90ல் புது வசந்தம் 90ல். அதே மாதிரி ஒரு April 14 படம் ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நேற்று கூட விக்ரமன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன லைஃப் கொடுத்தது அவர் தான், சௌதரி சார் தான். விக்ரமன், KS ரவிக்குமார் இப்படி போன்ற நல்ல நல்ல டைரக்டருங்கள்லாம் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் அவர் இருந்தால் இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது ஒரு அவர்கிட்ட இருக்கிற தன்மை என்னடான்னா, புது ஆளுங்களை வந்து உருவாக்கணுன்றது தான். அதே நேரத்தில் எல்லா படங்களும் சக்ஸஸ்ஃபுல்லான படங்களை தான் செலக்ட் பண்ணுவார். பல முறை வந்து அவர் இந்த சங்கத்துக்காக சந்திக்கும் போதெல்லாம் கேட்பார், ஏன் கேயா சும்மா தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் போய் சங்கத்தில் உட்காந்துக்கிட்டே நேரத்தை வீணாக்குறேன். நான் அவர் வர சொன்னேன், ஒரு வாட்டி நீ ஆஃபீஸ் பேரராவா, நானும் KRG சாரும் கூப்பிடுவோம். அது வெறும் திறமைசாலி மட்டும் இல்லை, அதிர்ஷ்டசாலி கூட. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், வெறும் நடராஜன் கூட தெரியும், கார்ட்ஸ் ஆடும்போது கூட பார்த்தேன்னா அவர் தான் ஜெயிப்பார். அதாவது அவருடைய திறமை மட்டும் இல்லை, அதிர்ஷ்டசாலின்ற மாதிரி அவர் எது தொட்டாலுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து சௌதரி சாருடைய நல்ல மனசு, நல்ல எண்ணம்.
அந்த நியூஸ் கேட்கும்போது அந்த எலெக்ஷனில் வந்து எல்லாருமே டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த டிவி பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் டேத்தில் இந்த செய்தி வந்தோடனே ஷாக் ஆச்சு. உண்மையாக இருக்குமா என்ன ஏதுன்னா, அப்புறம் யார் கேட்டாலும் செய்தியே கிடையாது, ஜீவாவுக்கு பண்ணியிருக்காங்க, ஜீவா கிடைக்கல, யாருமே லைனில் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையில் அது நமக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ப்ரொடியூசரு, நல்ல நண்பர். இந்த இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. எல்லாம் வல்ல இறைவன் வந்து அவர் ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு வந்து எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, நன்றி. இன்றைய விழாங்கிறது எல்லாம் நினைவு அஞ்சலி. ஆர்பி சௌத்ரி சார் அவர்கள் மறைவார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவும் மாட்டார்கள். அவர் இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருந்து இன்னும் ஒரு 20 படம் 30 படம் எடுத்திருப்பார். அதை நம்ம இழந்து விட்டோம். திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு எந்த தயாரிப்பாளரும் எந்த தொழிலாளியும் எந்த இயக்குனரையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர். அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் நண்பர்கள். நான் தேனாம்பேட்டையில் எனக்கு வீடு, அவர் வந்து ஆலயம்மன் கோயில் பக்கத்தில் இந்த சரிகை இந்த சேலை இந்த இது அப்புறம் பண்ணிகிட்டு இருந்தார். என் வீட்டில் எய்த்த மாதிரி என் வீட்டில் ஒக்கட்ராம்னு சொல்லிட்டு ஒரு வட்டி கடைக்காரர் வட்டி கடை வச்சுருப்பார். அவர் சௌத்ரி சாருடைய நெருங்கிய நண்பர். அவங்க ஊருக்காரர் சோத்பூர். அவர் கூட இப்போ இந்த பிரயாணத்தில் கூட வந்தவர் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இறங்கி வேறு ஒரு வேலையாக போயிருக்கார். அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப துணிச்சல்காரர். ஆரம்பத்தில் ஒரு படம் பண்ணணுன்னு வரையில் கதை கேட்குறக்காக அவிழா ரோட்டில் ஒரு மேலே ஒரு மாடியில் ஒரு வீடு இருக்கும். அங்கே தான் உட்காந்து நாங்கள் கதை கேட்போம். ரொம்ப கதை பிடிச்சி போச்சுட்டா அவருக்கு அந்த டைரக்டரை மறுநாள்லேருந்து ஆஃபீஸில் எய்த்த மாதிரி யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க. அவர் சீட்டு போனால் உள்ளே போனால் உட்கார வைப்பார், எய்த்த மாதிரி உட்கார வைப்பார். அந்த மாதிரி ஒரு தன்மையான ஒரு தயாரிப்பாளர். தயாரிப்பாளராக முன்னாடியிலேருந்து எனக்கு பழக்கம். கொடுத்து வாங்க ஃபைனான்ஸ் பண்ணுவார், கொடுப்பார், கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவார். அந்த மாதிரி காலையில் நாங்கள் வாக்கிங் போகிறது கூட அப்போ ஜீவாவெல்லாம் சின்ன பையங்க சுற்றிட்டு வருவாங்க எங்களோட. நாங்கள் காலைல வாக்கிங் போயிட்டு லாரன்ஸ் எங்களோட வருவாப்புல. இப்போ 2-3 இயக்குனர் அப்போ நாங்கள் பீச்சில் கதை கேட்டு அறிமுகப்படுத்தின இயக்குனர்கள் 2 சர்க்குணம், அன்பழகன் ஒருத்தர், பிசி அன்பழகன் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேரை நாங்கள் பீச்சில் கதை கேட்ட ஓகே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு கதை பிடிச்சி போச்சுன்னா சின்ன ஆள் பெரிய ஆள்னு பார்க்க மாட்டார், உடனே ஓகேன்றுவார். தயாரிப்பாளராக ஒரு படம் பூஜை போட்டால் அன்றைக்கே ஆல் ஏரியாவை கமிட் பண்ணுற ஒரு தயாரிப்பாளர் எனக்கு தெரிஞ்சு தேவர் பிலிம், சேவியம், அதுக்கடுத்து சௌத்ரி சாரை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர். நானும் அவரும் சில படங்களில் பார்ட்னராக கூட இருந்திருக்கோம். பார்ட்னராக இருக்கையில் என்னுடைய பையன் உதயாவை வந்து ஹீரோவாக்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் ரொம்ப இது பண்ணாங்க. நான் சொன்னேன், சினிமா ரொம்ப மோசமான தொழில், சினிமாவில் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்ட காலம். அப்போது வந்து என்னுடைய வீட்டுக்கெல்லாம் வருவார் சௌத்ரி சார். என் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவார். காலைல இட்லி சட்னி செட்நாடு இதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆக்கப்பட்டதாக இப்போ என் ஒய்ஃப்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து ஹீரோவாக்கலைன்னா நான் ஹீரோவாக்குறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல திருநெல்வேலின்னு ஒரு படம் 2000 என் பையனை அவர் பேனரில், உன் பேனர் வேண்டாம் என் பேனரில் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திருநெல்வேலின்னு ஒரு படத்தை எடுத்தார். அதில் நான் பார்ட்னராக இருந்தால் கூட என் பேர் போட மாட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் பேனரில் அந்த படத்தை எடுக்க வச்சேன். அந்த மாதிரி அடுத்தவங்களை வாழ வைக்கணும், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உள்ள ஒரு தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நிறைய பேர் படம் சைலண்ட் பார்ட்னராக இருப்போம். அவருக்கு ஒரு 5-6 பேர் கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் ஷேர் மாதிரி போட்டுக்கிறார். 10% 5% கொடுப்பார். எல்லாருக்குமே லாபம் தான் கொடுத்ததாக எனக்கு சரித்திரம். நான் அவர் கூட இருந்த வரைக்கும் நஷ்டப்பட்டு கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது.
அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனியாக படம் பண்ண ஆரம்பிக்கிற காலத்தில் யாருக்கு முதல்ல கால் ஷீட் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரையில் என்னை கூப்பிட்டு நீ படம் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் அந்தளவுக்கு பெரிய படம் பண்ணுற அளவுக்கு என்னட்ட இது இல்லை சார் அப்படின்னு சொல்ல ஒன்று பண்ண நான் சவுத்தி சாரை கூட்டிகிட்டு நேராக போனேன் அவர்கிட்ட, அவர் வீட்டுக்கு. உடனே சவுத்தி சார் பணமே எடுத்துகிட்டு வந்தார், ₹1 கையில் கேஷ் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அழகப்பன் சாருக்கும் எனக்கும் சேர்த்து இந்த படத்தை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கண்ணு பட போகுதேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதில் நானும் சவுத்ரி சாரும் சேர்ந்து பண்ணோம். அந்த மாதிரி யாருக்கு கூட இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனதுக்காரர். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார், கோவப்பட மாட்டார். அவர் கோபம் வந்து நான் பார்த்ததும் கிடையாது. அவர் கூட நான் நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கேன். இதே ராஜஸ்தானுக்கு மூத்த பெரியவர் ஒருத்தர் மறைந்த நேரத்தில் தான் நான் அவரோட அங்கே இப்போ ராஜஸ்தான் போயிருந்தேன். இதே இப்போ சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு. வேறு டிரைவர் கூட ஓட்ட சொல்ல மாட்டார், அவங்க அண்ணன் பையன் தான் டிரைவராக ஓட்டுவார். அன்னைக்கு அவர் தான் ஓட்டியிருக்காரு. அவருக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, இந்த மத்தியானத்தில் சாப்பிட்டு தூங்குகிற பழக்கம் உண்டு. ஒரு 3 மணிக்கு படுத்தாருன்னா ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிப்பார். 6 மணிக்கு வந்தாருன்னா எங்களோட உட்காந்து பேசி, நாங்கள் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது உக்கட்ராம்னு சொல்லிட்டு ஜீவா குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸு. அங்கே உட்காந்து கதை பேசிட்டு கதை கேட்போம். உக்கட்ராம் வட்டிக்கடை ஃபைனான்ஸர், அவருக்கு சினிமாவை சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அவர் கூடவே எப்பவும் வச்சுருப்பார், எங்கே போனாலும் கூட கூப்பிட்டு போவார். அவரும் அன்றைக்கி இருந்தவர், அவர் நல்ல நேரம் அவர் தப்பித்தா விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நாங்கள் போகையிலையும் இந்த மாதிரி அப்போ ஃப்ளைட் வந்து ஜோத்பூர்லேயே இருந்தது, நாங்கள் போகல, ஏர்போர்ட் அங்கே இருந்தது. இப்போது வந்து அது டெல்லி அல்லது பாம்பே வந்து தான் நம்ம சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலையிலால தான் அன்றைக்கி அவர் கார் பயணம் பண்ணியிருக்கிறாரு. அந்த 3 மணி சாப்பிட்டு கல்யாணத்தில் அது வீட்டில் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு ஒரு காலையில் ஃபோன் பில்லில் பேசுகிறாரு. மத்தியானம் 3 மணிக்கு காரில் ஏறி இருக்கார். இவர் தூங்கிட்டாரா, டிரைவர் தூங்கிட்டாரா, என்ன நடந்தது, ஒரு மாடு வந்ததுனாங்க. அது நாங்கள் இருந்தால் எங்களுக்கு அதிர்ச்சியான செய்திகள் தான் வந்தது முதல்ல. அதுக்கப்புறம் அந்த கூட போனவரே மறுநாள் காலையில் தான் வந்தார். ராம் சொல்கிற ஒரு செட்டு. அந்த மாதிரி அவருடைய நிலைமை கேள்விப்பட்டு அன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக அதிர்ச்சியாகி நாங்கள்லாம் அங்கேயே வீட்டிலே இருந்து அந்த மறுநாள் அவருடைய இரங்கல் கூட்டம் அவருடைய முடிவை பண்ணிட்டு வர்றதுக்கு மணி 3 ஆகிடுச்சு. இருந்தாலும் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஃபைனான்சியர்ஸு மார்வாடிங்கள்லாம் மாதிரி பறந்துருக்காங்க. வெளிநாட்டில் ராஜஸ்தானில் இருந்து ஒரு 10 பேர் வந்து தான் பழக்கம். சவுத் ஈஸ்டாருக்கு 6 ஃப்ளைட்டில், தனி ஃப்ளைட்டில் அங்கேருந்து அவருடைய நண்பர்கள், அவருடைய ரிலேட்டிவ்ஸு எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ கூட எனக்கு வந்து அங்கே வந்து பிரசாத் ஜீவெல்லாம் சொல்லி 4 பேரும் நீங்கள் இருந்து எல்லோரும் தெரியும், அதனால் நீங்கள் இருந்து அங்கே எல்லாம் பண்ணுங்கன்னாங்க. நானும் அவர் வந்த பாடி வந்ததுலேருந்து அவர் அடக்கம் பண்ணி முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்து அதை முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு ஒரு பெரிய இழப்பு. எனக்கு ஒரு படத்தில் ₹1 ₹2 தேவைப்பட்டதுன்னா போனால் உடனே போய் பெரியவன்கிட்ட வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு நண்பர் தான் எனக்கு அவர். நண்பர், தயாரிப்பாளர், என் பையனை அறிமுகப்படுத்தினவர். அதோட கிட்டத்தட்ட நிறைய ஒரு 7-8 படத்தில் பார்ட்னராக இருந்தோம். அந்த மாதிரி ஒரு நண்பரை இழந்து விட்டால். எல்லா விநியோகஸ்தர்கிட்டையும் தமிழ்நாடு முழுவதும் அவர் ஒரு பைசா இண்டஸ்ட்ரியில் பாக்கி தொழிலாளர்களாகட்டும் ஒரு பைசா சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸு வரணும் அப்படின்னு சொல்கிற நிலைமை இல்லாத ஒரு தயாரிப்பாளர். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் மற்ற இப்போ தம்பிங்க 4 பேர் இருக்காங்க. அவங்க அதை உருவாக்கணும். அந்த சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸை மறுபடியும் அந்த அவர் இருந்த நிலைமைக்கு கொண்டு வரணும். ஏன்னா சினிமாவில் சித்தன், ஜீவா எல்லாருமே இருக்காங்க. அவங்க அந்த நிலைமை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம முடிந்த அளவு நம்ம தயாரிப்பாளர்களாகட்டும், நடிகர்களாகட்டும் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு அந்த கம்பெனிக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை செய்ய தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி கவுன்சிலில் இந்த மாதிரி ஒரு நினைவஞ்சலி ஏற்படுத்தியதற்கு நிர்வாகிகளுக்கு, என்னுடைய தலைவர் தம்பி தமிழ்மணிக்கு எல்லோருக்கும் என்னுடைய மரியாதையை செலுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.